அதிகாலையில் நியாயம் செய்பவர். செப்பனியா 3:5. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். இந்த வசனம் விசுவாசிகளுக்கு ஊக்கமூட்டும் வார்த்தையாக இருப்பினும் அநியாயம் செய்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக உள்ளது. செப்பனியாவின் காலத்தில் யூத மக்களில் இருக்கிற அதிபதிகள் சிங்கம் போலவும், நியாயாதிபதிகள் ஓநாய்கள் போலவும், தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகக்காரர்களாகவும், ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்கிறவர்களாகவும், ஏழைகளை துன்பப்படுத்துகிறவர்களாகவும், நகரம் முழுவதும் அநியாயம் நிரம்பி கர்த்தர் இதை பாரார் என்ற துணிகரம் கொண்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் கூறுகிறார், அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் என்கிறார். மனிதர்கள் அநியாயம் செய்தாலும் நான் நியாயமாக இருக்கிறேன், நான் தினமும் நியாயம் செய்கிறேன். அவர்கள் பாவம் செய்தும் வெட்கப்படவில்லை, அநியாயம் செய்தும் வருந்தவில்லை, தேவனை பயப்படு பயமில்லை. எனவே கர்த்தர் கூறுகிறார், நீங்கள் நினைப்பது போல நான் மௌனமாய் இல்லை, காலை தோறும் நான் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர் என்பதை கூறுகிறார். பிரியரே, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. தேவன் நமது நெருக்கத்தை, ஒடுக்கத்தை, கண்ணீரை, புலம்பலை கவனிக்கிறார். நீ அனுபவிக்கும் அநியாயத்திற்கு உன்னை மறைத்து கொள்வார். ஒரு நாளில் உன் நியாயம் வெளிப்படும். இருள் மாறி எப்படி வெளிச்சம் வருகிறதோ அதுபோல உன் துக்கம் மாறி ஆனந்த களிப்பு உண்டாகும். சோர்ந்து போகாதே. அதிகாலையில் தேவனுக்கு முன்பாக காத்திரு. அவர் முகத்தை பாரு, அவரோடு பேசு. அவர் யுத்தம் செய்வார். ஜெயம் உனக்கே. ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உலகத்துக்குள்ளே வாழும் பொழுது நீதியோடு நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீதியை குலைக்கத்தக்க விதத்தில் அநியாயமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளைகளிலும் ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்கு உதவியாக இராதபடி அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் உண்மை அறிகிற அறிவோடு உம்முடைய நீதியிலே நடக்க வழிநடத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.